ஸோ அந்த டீமும் கடைசியில விஜய் அவர்களோட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, தேவர் ஜெயந்தி அன்னைக்கு கேட்டாங்க. நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏதோ புதுசா ஒரு ஆயுதத்த கையில எடுக்க போறீங்களாமே! தினகரன் அவர்கள கேட்டபோது, ஆமா ஒரு ஆயுதத்த கையில தான் எடுக்க போறோம். வந்து எடப்பாடி அவர்கள காலி பண்றது மட்டும் தான் எங்களுடைய லட்சியம். அதாவது அது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திமுகவை வீழ்த்துவது தான் எங்கள் லட்சியம். திமுகவை வீழ்த்துவது தான் லட்சியம் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக அலையன்ஸ் கட்சிகள், பாஜக மற்றும் நேத்து கட்சி ஆரம்பிச்ச தாவேகா இவங்க எல்லாருடைய ஒரே டயலாக் திமுகவை வீழ்த்துவது தான். ஸோ ஃபர்ஸ்ட் முறையா தினகரன் அவர்கள் மட்டும் மாத்தி எடப்பாடியை வீழ்த்துவது தான் என்னுடைய கொள்கை. அதுக்கு ஆயுதமா நான் ஒண்ணு எடுப்பேன் அப்படின்னு பிரஸ்ல வந்து கேட்குறாங்க. விஜய் அவர்களை தான் அந்த ஆயுதம் சொல்றீங்களான்னா, அதுக்கு ஆமானும் சொல்லல, இல்லைன்னு சொல்ல. தேர்தல் நெருங்கும் போது அந்த ஆயுதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அமமுகவுடைய இந்த 3 பேர் கொண்ட டீம் இருக்கு பார்த்தீங்களா? இவங்க அந்த முடிவுக்கு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அத விட்ட ஆப்ஷன் இல்ல.